ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து துபாய் மால் போகிறோம் வீக்கெண்டு. அதனால் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் விஷயம் கூட இருக்குது. அது என்னன்னு நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. இன்றைக்கி துபாய் மால் வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் மாலு. அது பக்கத்தில் தான் புர்ஜ் கலீஃபாவும் இருக்குது. ஸோ வந்து அது எப்படி இருக்குது என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. சிம்புன்னா விரல் என்னோட ஹார்ட் பீட் நிக்கலாம், ஆனா ஆடுற விரல் நிக்க கூடாது. இது வந்து ஒரு ப்ளே ஏரியா உள்ளே இருக்கிறது. அது வெளியில் வந்து இப்படி செட்டப் பண்ணி ஒரு துபாயே வந்து இந்த ஆங்கிளில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து கீழே வந்து சைனா மாலை. ஸோ சைனா ரிலேட்டடான திங்ஸ், அப்புறம் அதே மாதிரி செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. இது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க டைனோசரை. எவ்வளோ பெருசாக இருக்குது, 80 மீட்டர் எவ்வளோ மீட்டரில் இருக்குது துபாய் டைனோ. முன்னாடி வந்து உள்ளே வந்து ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க, மியூசியம் மாதிரி. அங்கேயே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தலை தெரியாது, சின்னதாக இருக்கு பார்த்தியா, அதான் தலை. எப்போன்ட்டு 255 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொன்னது ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு இல்லை, 2 டேஸ்க்கு அப்புறம். ஸோ அதுக்காக எங்கள் அப்பா வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ச் வாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் வந்து இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம். இந்த பிராண்ட் போங்க சார், இந்த பிராண்ட் நல்லா இருக்கு. நீங்க அந்த பக்கம் பாக்குறீங்களா? அந்த பிராண்ட்ஸ் கூட பார்க்கலாம். நீங்க நான் கொஞ்சம் ஓகே சார் இருக்கும். நீங்க என்ன உங்க பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பட்ஜெட் ஒரு 30 அந்த மாதிரி வரும். 30 சார்? 30,000 ரூபாய். உங்க பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி, 35,000 வருது. இந்த மாடல் பாருங்க. 35 ரொம்ப ஜாஸ்தி சார். அந்த வாட்ச் நல்லா இருந்துச்சுன்னு அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வேலட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்.
தேங்க்யூ அங்கிள். என்ன இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. மைக்கேல் கிராக்ஸில் போய் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். எப்போதுமே ஒரு 7 o'clock ஒரு 1 hour இன்டர்வலில் வந்து ஈவினிங் வந்து ஃபவுண்டெயின் இருக்கும் புர்ஜ் கலிஃபா கீழே. ஆனால் இப்போ வந்து அதை வந்து ரெனோவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 6 months. அதுக்காக டூரிஸ்ட் எல்லாமே இங்கேருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் டின்னர் வந்து இட்டாலியன் குசைன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இதுவும் துபாய் மால் உள்ளே இருக்குது. இந்த புர்ஜ் கலிஃபா ஃபவுண்டெயின் பார்க்குற வேக் பக்கத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் வந்து யோகர்ட்லேயே பண்ணுறது. இது வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் சாப்பிட்ருவோம். இதில் வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து ஒரு பபிளாக போட்டுறது இது இருக்கும். அது வந்து பேர் தெரில எனக்கு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம வந்து கடித்தோம்னாலே அப்படியே வந்து ஜூஸியாக வர மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த இதில் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் எப்போதுமே. இது வந்து துபாய் அக்வாரியம் வந்து நீங்கள் உள்ளே டிக்கெட்ஸ் வாங்கி உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை எதுவுமே வேணாம், நார்மலாக நான் பார்த்தா மட்டும் போதும்னா இங்கேருந்தே நிறைய பேர் பார்ப்பாங்க, இங்கேருந்தும் பார்க்கலாம். இது அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மா இது வரும் அது வரும்னு ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். பார்த்தா அதே வந்துடுச்சு நாங்கள் சொன்னதே.